சென்னை போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. ஒரு காரசாரமாக நல்லா ஒரு தூக்கலாக ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோம்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டை எடுத்துக்கிட்டு, அதுக்கு சீரகம், மிளகு, ஒரு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு, ஒரு பட்டை, கிராம்பு, ஒரே வரமிளகா அடுப்பு பற்ற வச்சு, அடுப்பு சிம்மில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி, இந்த சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஒரு வரமிளகா இதெல்லாம் கருக்காமல் அடுப்பு சிம்லேயே வச்சு வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தூள் உப்பு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி மூடி போட்டு அரைச்சி ஒரு மிளகா சாந்து ரெடி பண்ணிக்கிறது. கறி குழம்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த அரைச்ச மிளகா சாந்தை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் நல்லா கலக்கி அடித்து வச்சுக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு தோசை சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் தோசை சட்டி முழுவதும் பரவுற மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு அடித்த முட்டைக்கலவை, இந்த மிளகா சாந்து கலந்த முட்டைக்கலவையை ஊற்றி அப்படியே தோசை சட்டி கையால் தூக்கி கொஞ்சம் ஒரு மூமெண்ட் கொடுக்கறது, எல்லா பக்கம் பரவுற மாதிரி தட்டு வச்சு மூடி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறது, திருப்பி தட்டு வச்சு மூடுறது. வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு இப்படி சாப்பிடுங்க. இந்த கோழி குழம்புக்கு மிளகா சாந்து மாதிரி இந்த மிளகா சாந்து ஆம்லேட்டு நல்லது.